அம்மனை வணங்கினாலும் பிள்ளைகளை உடுத்து வெள்ளை படி பூண்டு வெளியரியாசனத்தை பெற்றெடுப்பார். அரசரோடு சரியாசனத்திலே வைத்த தாய் என்று சொல்லக்கூடிய கலைமகள் மலைமகள் அலைமகள் என்று சொல்லக்கூடிய முத்து மாரியம்மள் தாய் மகமாயி அந்த காளியம்மனை மகமாயி வணங்கிய பிறகு ஏன்னா முருகப்பெருமனை வணங்கியாச்சு. அவங்க அம்மா தாயாரையும் வணங்கணும் இல்லையா? அப்படியே சிங்க ஆகியால் உங்களுடைய விருப்பமே என்னுடைய விருப்பம். ஆகியால் அந்த தாய் மகமாயி வணங்கிய பிறகு தாய் மகமாவையை வணங்கினாலும் உண்மையிலேயே அருமையானதொரு ஒளிமைப்பு, உண்மையிலேயே அருமையானதொரு பக்க மேளங்கள், பக்கா மேளங்கள். மூன்றாவதாக அருமையான ரசிகர்கள் கூட்டமே இவ்வளவுதானா இல்ல ஆரம்பத்தில் நிறைய இருந்துச்சா? ஆமா, ஒரு கைதட்டலும் கிடையாது. ஒண்ணு நாங்க பாடுறது சரியில்லை, ஏன்னா கைதட்டலும் அன்பளிப்பும் கேட்டு வரக்கூடாது, அது தானாகவே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆமா, நீங்க தானாக கொடுத்தாதான் நாங்க ஏராளமாக பாட முடியும். அதற்காக சொன்னதற்காக கைதட்டிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் உணமார்ந்த நன்றி, நன்றி கிடந்த வணக்கம். நன்றி நன்றி. குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவலங்களில் சீரூராம் சிற்றூராம் இந்த குறிஞ்சலத்தை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கும் நங்கை மோகனிக்கும் நான் மகளாக வளர்ந்து வருகின்றேன். எங்களுடைய குலவழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் திரைக்காவல் புரிவதும் எங்களுடைய குலவழக்கம் ஆக எப்படி இருக்கின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மரியாதைக்குரிய அன்பு தந்தையை சந்தித்தேன். என் தந்தையோ எங்கள் குலவழக்கப்படி காவலுக்கு செல்ல உத்தரவிட்டுள்ளார். ஆகியால் தாயை சிறந்தது கோவிலும் இல்லை, தந்தை சுமைக்க மந்திரமில்லை அப்படின்னு தந்தையினுடைய பேச்சை மீறாமல் தந்தையினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கண்ணு கருத்தமாக காவல் புரியணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்திருக்கேன். ஆக நாங்கள் எங்க போறோம் தெரியுமாங்க? காவலுக்கு போறோம். எதற்காக காவல்? முருகப்பெருமானுக்காக விதைக்கப்பட்ட திணையை காட்பதற்காக. பருவமடைந்த ஒரு பெண்மணி இப்ப உள்ள காலகட்டத்துல தனியா காவலுக்கு போக முடியுமா? போக முடியாது. அதனால என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர்கள் வர்றாங்க. ஆமா, 1-2 பேர்ல 7 பேர். சங்கடம், சடையன், மங்கன், மகுடன், வள்ளன், வெள்ளரன், சரித்திரன் என்று சொல்லக்கூடிய உடன்பிறவா சகோதரர்கள் 7 பேர். சங்கட்டம் கிடையாது, சங்கனம். ஆக இல்லை என்று சொல்லக்கூடிய தோழியும் என்னுடைய அண்ணன்மார்களும் வர்றாங்க. என்னதான் அண்ணன்மார்கள் தோழிமார்களும் வந்தாலும் இந்த இடத்துல பக்கத்துணையாக பக்கால் பலமாக என் 4 பேருமே 4 தூண்கள் மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு துணைக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? நாங்கதான் நீ கூட்டிட்டு போய் ஓடி போய் கல்யாணம் முடிச்சாலும் வருவோம் கூட. சும்மா சொல்லுங்க சிங்க, இதனால என்ன இருக்கு? ஆமா, நம்ம எல்லாம் ஒரே கம்பெனி. ஆமா, நான் முன்னேற போனேன், அதுக்கப்புறம் பின்னேற நீங்க வந்தீங்க. நாங்க 4வது ஆளா தான் வந்தோம். 4வது ஆளா இப்படி நீங்க சொல்றீங்க? அதெல்லாம் இழுக்க வேணாம். முன்னேற நான் கூட பின்னேற நீங்க வந்தீங்க. சரியா? நம்ம தான் கம்பெனி. மத்தவங்களையும் எல்லாம் இழுக்க வேணாம். அவங்களை காவலுக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல உள்ள ஆசைகளை சொல்ல போறேன். என்னுடைய ஆசைகளை ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் பொத்தி பொத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமல் பேர சொல்லி சொல்லி ஆனானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு,
எனக்கு இப்படி எல்லாம் ஆசைகள்லாம் மனசுக்குள்ள நிறைய இருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேங்க. காவலுக்கா மட்டுமா வந்திருக்கேன். அப்புறம் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆமா, நான் காதலிக்கக்கூடிய காதல் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அழகு நாள் அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகு. யாரு? நம்ம சாத்தனி அழகா இல்ல மருதமணி கிடையாது. ஆமா இல்லைங்க, நீங்க வேற. குடும்பம் நாள குடும்பம், அவ்வளவு பெரிய குடும்பம், காசு பணம் சொத்து சோகம் அவ்வளவு வச்சிருக்காரு. வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா நாடத்துக்கு வர மாட்டீங்களா? எங்க வாரி வாரி அள்ளி கொடுக்குறாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். என்ன திருமணம் ஆகல? மங்கை பருவத்தினுடைய வயது என்ன? 13 வயது வரை, 11 வயது முதல் 14 வயது வரை. இப்ப திருமணம் முடியல. திருமணம் முடிந்த பிறகு ஆமா ஆளோன்னு கத்துறது என்ன கிரகமா? வேற என்னங்க இருந்தாலும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ண போறீங்க. செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் இல்லையா? ஆமா, இருந்தாலும் பெரிய குடும்பத்தை போய் சேர போறேன். நான் வணங்கக்கூடிய முருகனை மனதார நினைத்துக் கொண்டிருந்தாலும் நான் காதலிக்கக்கூடிய காதலன் யாருன்ற சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா உண்மையிலேயே எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு நடிகருக்கு முதலில் தேவை அருமையானதொரு ஒளியமைப்பு, முருகன், அருமையானதொரு ஆடியோ, அருமையான பக்க மேளங்கள். அங்கேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் முருகன். முருகன் அது மட்டும் கிடையாது, எங்கள் திருமுகங்களையும் ஆமா ஒளிபரப்பி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய, நம்ம பேர் என்ன எனக்கு தெரியாது, மரியாதைக்குரிய அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த தமிழன் கலாச்சாரம் அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி நிறைந்த வணக்கம். ஏன்னா நாங்கள் பாடுறது பேசுறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் வைக்கலாம், மற்றவங்களும் பார்க்கணும், வெளிநாடுகளுக்கும் போய் சேரணும் அப்படின்னா யார் கையில் இருக்கு? மரியாதைக்குரிய ஆமாம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கு கையில் தான் இருக்கு. அவருக்கு மனமார்ந்த நன்றி நிறைந்த வணக்கம். ஆக என்னுடைய காதலனை எப்படியெல்லாம் என்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா?
நன்றி நன்றி. கைதட்டிய ஆமா அந்த அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று இடந்த வணக்கம். இங்க இருந்து தான் கைதட்டல் வந்துச்சு. அங்க இருந்து கைதட்டல் வருது அப்படின்னா என்ன காரணம்? நீங்க சூப்பரா பாடுறீங்க. நல்ல வேலை சூப்பர்னு நான் இழுக்கலையே. இழுத்தேன்னா அங்க இழுத்துறோம். என்ன சொன்னவேனா என் உடன் பிறவ தம்பி நீங்க அருமையா பாடுறீங்க. எல்லாம் உங்களினுடைய வாசிப்பு ஒத்துழைப்பு. நாங்க எல்லாம் நீங்க பாட முடியுமா? முடியுமா? அதுவும் ஒளி ஒளிமைப்பு இல்லாம கத்த முடியுமா? தெருவுல தான் போய் பாடணும். நான் தெருவில் போய் பாடுனேன்னா அதுக்கு தகுந்தாப்புல வாசிக்கிறதுக்கு யார் வரணும்? என்னுடைய உடன்பிறவா தம்பி அழகர் வரணும். என்ன சிங்க? யார தெரியுமா காதலித்து கொண்டிருக்கிறேன்? முருகப்பெருமானையை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். முருகப்பெருமானை இன்னைக்கு நேத்த காதலிக்கிறேன். 5 வயதுல இருந்து அறியாத பருவத்தில இருந்து. ஏன் யார காதலிக்கிறீங்க? முருகனை. முருகனா? எந்த முருகன்? டீ கடை முருகனா? ஆமா, அவர் கடையில நீங்க கடை வாங்கி வச்சிருக்கீங்க. போகும்போது வரும்போதெல்லாம் 2 போண்டா வாங்கி கடை வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள நான் பொறுப்பாக முடியுமா? அப்புறம் எந்த முருகன்? எந்த முருகனை சொல்றேன்? மைசெட்டு முருகன் கிடையாது. நான் வணங்கக்கூடிய கடவுள் இறைவனையே காதலிக்கிறேன். என்னங்க நீங்க வேற பைத்தியம் பிடிச்சிருச்சு. எதுவும் உனக்கு கடவுளை போய் காதலிக்கிறேன்னு சொல்றீங்க. ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொள்வதுதான் உண்மையான காதல் இல்லையா? யார காதலிச்சா என்ன? இன்னைக்கு நேத்தா காதலிக்கிறேன். தான் சொன்னேன் 5 வயசுல இருந்து காதலிக்கிறேன் அப்படின்னு. உலகத்துல ஆண்மகனே இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க. கடவுளை போய் காதலிக்கிறீங்க. எல்லாம் அவர்களுடைய அதை சந்திக்க கூடியவர்களை சந்தித்து பேசலாம். ஆமா, அதற்குன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? கடவுளை காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஆமா, ஏற்கனவே முருகப்பெருமானுக்கு தேவயானின்ற மனைவி இருக்கு. அப்படியா? சிவ சிவா பெருமாளே. அடுத்தவ புருஷனை காதலிச்சா அவ குடுமையை பிடிச்சு ஆய மாட்டாளா? முத்துப்பாண்டி அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பெருமானந்தல் கிராமத்திற்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் இருக்கன்குடி முத்துமாரியம்மன் 41ஆம் ஆண்டு உற்சவ விழா சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த வள்ளி திருமண நாடகம் நடத்தி கொடுத்த முத்துப்பாண்டி நண்பர்கள் மற்றும் அவருக்கு நிதியுதவி புரிந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கிராமத்திற்கு வந்து நாடகத்தை நடத்தி சிறப்பித்துக் கொடுக்கும் அனைவருக்கும் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துகிறோம் என்று கிராம கமிட்டி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். முருக கடவுளாக வந்திருக்கும் அவர்களுக்கு நாங்கள் வரவேற்று மரியாதை செய்கிறோம். இவரது மேடையில் வள்ளி நாயகியாக தோன்றி நடிக்கும் சிந்து பைரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டிருக்க அறிவிக்கப்படுகிறது. கிராம கமிட்டியின் பொருளாளர் வீரவத்தன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி மரியாதை தெரிவிப்பார்கள். ஹார்மோனியம் கருப்பசாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மிருதங்கம் அடுத்து கலத்தி கொண்டிருக்கும் நம்ம மருது அவர்களுக்கு கிராம கமிட்டி சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. எஸ்பிஎஸ் முத்து அவர்களுக்கு மிரட்டி கொண்டிருக்கும் முத்தாளர் அவர்களுக்கு மரியாதை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் கருப்பராஜ் அவர்களுக்கு மரியாதை தெரிவித்துக் கொள்கிறோம். பப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கூட இருந்து இவ்வளவு தூரம் நம்மளை மகிழ்த்து கொண்டிருந்த டான்சர் அவர்களையும்
மரியாதை தெரிவிக்க அழைக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை புத்தி கௌரவப்படுத்திய ஒரு கிராமத்தார்களுக்கும் பெரியர்களுக்கும் சான்றர்களுக்கும் என்னை பெற்ற தாய்மார்களுக்கும் வருங்கால இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம். ஆகிய முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்க தெரியுமா? பாடல்கள்லாம் பாடுறோமா எதற்காக?
அருமையான நன்றி. நன்றிக்கா. ஆமா, யார் எந்திரிச்சு போனாலும் சரி எங்களுடைய கடமைகள் நாங்க கட்டுப்பாடோட இருப்போம். ஆமா, இருக்கக்கூடிய என்னுடைய தாய்மார்கள் மட்டும் போகாம விடியும் வரை இருந்தாலே அதுவே எனக்கு போதும். ஆமா, உண்மையிலேயே இசையிலே எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சரி அந்த பாட்டில் வரக்கூடிய இசையவே வாசிக்கக்கூடிய அருமையான ஒரு அண்ணல் கருப்புசாமி அவர்கள். ஆமா, தம்பி அவர்கள் மரியாதைக்குரிய மிருதங்க வித்துவான் மருது அவர்கள், ஆல்ரவுண்ட் வித்துவான் மரியாதைக்குரிய அழகர் தம்பி அவர்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அருமையான நம்மளுக்கெல்லாம் மூத்தவர். இந்த 90 வயசுலயும் வந்து தொழில் பண்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? மரியாதைக்குரிய கருப்புசாமி இம்படக்கா. ஆமா, அருமையான ஒளியமைப்பு. ஆமா, இப்படியெல்லாம் வைத்திருக்கும் போது இன்னும் நிறைய பாடல்கள் பாடலாம் தோணுது. வெகு சீக்கிரத்துல 2 தோழிகளை சந்திக்கணும், சந்திக்கக்கூடியவர்கள் சந்திக்கணும். ஆமா, யாருக்காக நாடகத்தை நடத்துறோம் அப்படின்னா தெய்வம் பார்க்கணும் அப்படின்னு தெய்வத்திற்காக நடத்தக்கூடிய நாடகம். யார் எந்திரிச்சு போனாலும் சரி எங்களுடைய கடமைகளிலிருந்து இப்படின்னு ஒரு துளி கூட நாங்க மீற மாட்டோம். ஆகிய தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமா, இறந்து வர விடுகிற வரையும் பார்க்கறதும் பார்க்காததும் உங்களுடைய அதை பத்தி நாங்க கவலைப்பட போறதே கிடையாது. ஆகையால முருகப்பெருமானை நினைத்துப்போம். செம்மீனே. ஆமா, ஏன்னா உங்களுக்காகத்தான் நாடகம். ஆமா, உங்களுடைய விருப்பம் என்னவோ அதுவே என்னுடைய பணி. அதனால என்னை என்றுமே புன்னகையுடன் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி, என்னுடைய சங்கனம் மாதிரி இவர் என்னுடைய ஒரு தம்பி. அதுக்காக எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுவாங்க தம்பி? ஆனா என்னுடைய தம்பி ஆமா, நம்ம இம்படைக்கா மாதிரி இன்சிதன குரங்கு மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு இருக்காம புன்னகையுடன் இருக்கிறார்களே அதுவே எனக்கு போதும்.